வணக்கம். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். ஆடை கட்டுப்பாடு, நடைமுறை கெடுபிடி போன்ற காரணங்களுக்காக சர்ச்சையில் சிக்கிய நீட் தேர்வுக்கு தற்போது மீண்டும் ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஆங்கில மொழியில் நீட் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கும் தமிழ் வழியில் கேட்கப்பட்ட நீட் தேர்வு வினாக்களுக்கும் பெருமளவு மாறுபாடு இருந்தது தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த மாறுபாடு காரணமாக நீட் தேர்வை தேசிய அளவிலான பொதுத் தேர்வாக எப்படி கருத முடியும் என கேள்வி எழுப்பியுள்ள மாணவ மாணவிகள் கடந்த 7ஆம் தேதி நடத்தப்பட்ட நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோயம்புத்தூர் பப்ளிக் ஸ்கூலில் தான் நீட் எழுதினேன். எனக்கு வந்தது சி டைப்பு. நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்க பண்ணும்போது இந்த மாதிரி ரிப்பீட் டைப்பில் மொத்தம் இருக்கிற எல்லா 180 கொஷின் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்குன்னு தெரிய வந்துச்சு. இப்போ இந்த டி கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிபிஎஸ்சி என்சிஆர்டி புக்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ அந்த பி டைப் கியூ டைப்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் படித்த மெட்ரிக் சம்சீர் அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. இப்போ பார்க்கும்போது எங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. இது நீட் எக்ஸாம் ஒரு ரீ எக்ஸாம் வைக்கலான்னு நாங்கள் நினைக்கிறோங்க. இது எங்களுக்கு கொஞ்சம் டஃபாக கொடுத்து இதே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க. இல்லை, நாங்கள் உள்ளே போகும்போதே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு போகும்போது ஹேண்ட்லாம் கட் பண்ணாங்க. ஆனால் அவங்களே இப்படி பண்ணலாமா, என்ன பண்ணாங்க, எல்லா கொஸ்டினும் மாற்றிட்டாங்க. இப்போ நாங்கள் 2 வருஷமாக கஷ்டப்பட்டு நீட்டுக்கு வந்து படித்தது வேஸ்ட்டா? எங்களுக்கு செகண்ட் ஃபேஸ் நடத்தணும். நீட் தேர்வில் வேண்டும் என்றே திட்டமிட்ட முறைகேடு நடத்தப்பட்டுள்ளதாக சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் ரவீந்திரநாத் புகார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் முறைகேடு நடைபெற்றுள்ளதால் நாடு முழுவதும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வில் அப்பட்டமான மனித உரிமை மீறல் நடைபெற்றுள்ளதாகவும் ரவீந்திரநாத் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசாங்கம் திரும்ப சொல்வது என்னவென்று சொன்னால், தகுதியான மாணவர்கள் வர வேண்டும், திறமையான மாணவர்கள் வர வேண்டும். எனவே நாடு முழுவதும் நீட் தேர்வு வைத்தால்தான் அந்த திறமை காப்பாற்றப்படும், தகுதியான மாணவர்கள் வருவார்கள் என்ற வாதத்தை திரும்ப வைக்கிறது. அவ்வாறு வைக்கின்ற பொழுது 1000 பேர் முறையீடு நடத்தி கம்ப்யூட்டரை ஹேக் செய்து அதன் மூலமாக முதுநிலை மருத்துவர்களை சேர்ந்திருக்கிறார் சொன்னால் அது மத்திய அரசு பரப்பிய கருத்துக்கு எதிராக உள்ளது. அந்த இமேஜை தகர்ந்து போகுது. நீட்டு தேர்வு நேர்மையானது, தகுதியானவர்கள் மட்டும்தான் வர முடியும் என்பதற்காக நடத்தப்பட்ட தேர்வு என்று மத்திய அரசு செய்யக்கூடிய பொய்யான பிரச்சாரம் தகர்ந்து தூளாகிறது. நீட் தேர்வின் போது மற்ற மாநிலங்களில் இல்லாத கடுமையான கட்டுப்பாடுகள் தமிழகத்தில் மட்டும் விதிக்கப்பட்டது ஏன் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். கடலூரை அடுத்து நெல்லிக்குப்பத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் நீட் தேர்வின் போது விதிக்கப்பட்ட ஆடை கட்டுப்பாட்டால் மாணவ மாணவியர் மிகுந்த சிரமத்திற்குள்ளானதாக குறிப்பிட்டார். மாணவர்களையும் மாணவிகளையும் ஆடைகளை அவிழ்த்து பரிசோதனை செய்யக்கூடிய அளவுக்கு முழுக்கை சட்டையை கத்திரிக்கோளால் நறுக்கி அரைக்கை சட்டையாக மாற்றி அதன் பின்னர் தேர்வு மையத்தில் அனுமதித்தது மிக வேதனைக்குரிய நடவடிக்கைகளாகும். இவ்வாறு நடந்து கொண்ட அதிகாரிகள் மீது, ஆசிரியர்கள் மீது அரசு வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். திட்டமிட்டபடி நாளை மறுநாள் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் +2 தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வெள்ளிக்கிழமை வெளியிடப்படும் என கூறினார். நாட்டிலேயே முதன்முறையாக 9 லட்சம் மாணவர்களுக்கு SMS மூலம் தேர்வு முடிவுகளை அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் செங்கோட்டையன் இணையதளத்தில் வெளியிடப்படும் தேர்வு முடிவுகளில் தாமதம் இருக்காது என தெரிவித்தார். மேலும் மதிப்பெண் சான்றிதழ்கள் தமிழ் மொழியிலும் வெளியிடப்படும் எனவும் நீட் தேர்வுக்காக பாடத்திட்டத்தை மாற்றுவது குறித்து பரிசீலனை செய்வதாகவும் அதற்கான அறிவிப்பு சட்டப்பேரவை மானிய கோரிக்கையின் போது அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் பாடத்திட்டங்கள் 2018-19 கல்வியாண்டில் தான் மாற்றப்படும் எனவும் நீட் தேர்வை மாணவர்கள் எதிர்கொள்ளும் வகையில் பயிற்சி வகுப்புகள் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் செங்கோட்டையன் தெரிவித்தார். +2 முடிவுகளை பற்றி திட்டமிட்டபடி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும். இரண்டாவதாக செல் பேசியில் குறுஞ்செய்தி என்று மூலமாக 9 லட்சம் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 10 நிமிடத்திற்குள் அவர்களுக்கு 10 மணிக்கு அறிவிக்கப்பட்டவுடன் 10 மணிக்குள் அவர்களுக்கு செய்திகள்
செல்போனில் கிடைக்கும். ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் திட்டப்பணிகளை ஆய்வு செய்ய 5 நடமாடும் தர கட்டுப்பாடு ஆய்வக வாகனங்கள் வழங்கப்பட்டன. சென்னை தலைமை செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் இந்த வாகனங்களை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 2,35,00,000 ரூபாய் செலவில் நாகப்பட்டினம், ஈரோடு, திருவள்ளூர், திருநெல்வேலி, மதுரை ஆகிய 5 மாவட்டங்களுக்கு தர கட்டுப்பாடு ஆய்வக வாகனங்களை முதலமைச்சர் வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எடப்பாடி அணியில் இருப்பவர்கள் அங்கிருந்து கொண்டே விரைவில் பன்னீர்செல்வம் தலைமையை ஏற்பார்கள் என முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூச்சி அத்திப்பேடு கிராமத்தில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்த முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இரு அணியை சார்ந்தவர்களும் மாறி மாறி குற்றம் சாட்டுவதை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் செம்மலை கூறிய கருத்துக்கள் உண்மை என்றும் அவர் தெரிவித்தார். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கரைபிடியாத கருத்துக்கு சொந்தக்காரர். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இவங்க எல்லாருமே ஊழல்வாதிகள் அப்படின்லாம் நாங்கள் சொல்லலை. வரைக்கும் அந்த அணியிலையும் எங்கள் சகோதரர்கள் நிறையா இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சு அண்ணன் ஓபிஎஸ் தலைமைக்கு கீழே வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். எங்களை பொறுத்தவரைக்கும் நிபந்தனைகள் நாங்கள் விதிச்சிருக்கிறது 2 நிபந்தனைகள். அந்த 2 நிபந்தனைகள் சரி செய்வதற்கு அதை அவங்க எடுக்க வேண்டிய முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று நான். இதனிடையே ஓபிஎஸ் அணியில் இருந்து யார் வந்தாலும் அவர்களுக்கான உரிய பதவி அளிக்கப்படும் என நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கண்ணகி பிறந்த சித்திரை பௌர்ணமி நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் ஜெயக்குமார், நிலோஃபர் கபில், சரோஜா, கடம்பு ராஜு உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், திமுக தான் ஊழலை தமிழகத்திற்கு கொண்டு வந்தார்கள் என குற்றம் சாட்டினார். அதிமுகவை ஊழல்வாதிகள் என்று கூறுவதற்கு முன் தங்களை தாங்களே அவர்கள் திரும்பி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எங்களுக்கு அம்மாவுடைய ஆட்சி 2021 2021 வரை தொடர வேண்டும். அதன் பிறகு மக்களை மீண்டும் சந்தித்து அம்மாவுடைய ஆட்சி கொண்டு வர வேண்டும். இதுதான் எங்களுடைய இலக்கு. எனவே நிச்சயமாக இந்த இலக்கை அடைவதற்கு யார் வந்தாலும் சரி, பிரிந்து போனவர்கள், எங்களுடைய அருமை சகோதரர்கள் பிரிந்து போனவர்கள் திரும்பி வந்தாலும் கூட அதை மனமகிழ்ச்சியோடு ஏற்று அவர்களுக்கு உரிய அந்த முக்கியத்துவம் அம்மாவுடைய அரசு கட்சி கொடுக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு ஓகே. தினகரன் மீதான அந்நிய செலாவணி வழக்கை நடத்த முடியுமா முடியாதா என அமலாக்கத்துறைக்கு எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இங்கிலாந்து பார்க்லி வங்கியில் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்ததாக அமலாக்கத்துறை கடந்த 96ஆம் ஆண்டு தினகரன் மீது சென்னை எழும்பூர் பொருளாதார நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு இன்று நீதிபதி மலர்மதி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தினகரன் சிறையில் இருப்பதால் ஆஜராகவில்லை என தெரிவித்தார். இதை கேட்டு கோபமடைந்த நீதிபதி மலர்மதி 3 வார கால அவகாசம் வழங்கிய பின்பும் டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டது பற்றியும் சிறையில் இருப்பது தொடர்பாகவும் எந்த விவரங்களையும் நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். வழக்கு தொடர்ந்த அமலாக்கத்துறையே வழக்கை நடத்த முடியாத நிலையில் இருப்பதாகவும் நீதிபதி காட்டமாக தெரிவித்தார். மேலும் வழக்கை நடத்த முடியுமா இல்லையா என அமலாக்கத்துறைக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதி மலர்மதி இது தொடர்பான விவரங்களை வரும் 12ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் முறைப்படி ஆவணங்களாக தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டார். அந்நிய செலாவணி வழக்கில் சசிகலா உறவினர் சுதாகரனுக்கு சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தை தொடங்க சுதாகரன் மற்றும் அவரது சகோதரர் பாஸ்கரன் ஆகியோர் சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்றிற்கு முறைகேடாக பணப்பரிமாற்றம் செய்ததாக கூறி 2002ஆம் ஆண்டு அவர்கள் மீது சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி மலர்மதி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சுதாகரன் கர்நாடக சிறையில் இருப்பதால் பாஸ்கரன் மற்றும் இந்த வழக்கில் ஆஜரானார். இதனையடுத்து சுதாகரன் ஏன் வரவில்லை என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு சுதாகரன் கர்நாடக சிறையில் இருப்பதாகவும் அரசு விடுமுறை என்பதால் கர்நாடக சிறைத்துறையில் தகவல்களை பெற முடியவில்லை என அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதை கேட்ட நீதிபதி மலர்மதி சிறையில் இருக்கும் சுதாகரனுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்தார். அவரை கர்நாடக சிறைத்துறை வரும் ஜூன் 7ஆம் தேதி நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என தெரிவித்து வழக்கை ஒத்திவைத்தார்.
தமிழகத்தில் லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு இயக்குநர் பதவிகளை உடனடியாக நிரப்ப வேண்டும் என திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவிற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், உள்துறை செயலாளரை கூடுதல் பொறுப்பில் மாநில ஊழல் தடுப்பு ஆணையராக நியமித்துள்ள இடைக்கால நடவடிக்கையால் ஊழல் தடுப்பு ஆணையம் தனது சுயத்தன்மையை இழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஊழல் தடுப்பு ஆணையம் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என இந்திய உச்சநீதிமன்றம் பலமுறை வலியுறுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள ஸ்டாலின், தமிழகத்தில் ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் அனைத்தும் திட்டமிட்டு தடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் மிகப்பெரிய அளவில் ஊழல் பெருகி தமிழக மக்களின் நலன் மட்டுமல்லாமல் மாநிலத்தின் வளர்ச்சியும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருவதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். எனவே டிஜிபி அந்தஸ்தில் ஒருவரை நியமிக்க தலைமை செயலாளருக்கு அறிவுறுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள ஸ்டாலின், ஊழல் தடுப்பு அமைப்புகளின் பெருமைக்குரிய அம்சங்கள் மீண்டும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை செயலாளர் ஜமாலுதீனுக்கு பதவி நீட்டிப்பு வழங்கக்கூடாது என தலைமை செயலக ஊழியர்கள் முதல்வரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை செயலக ஊழியர்கள் சங்க தலைவர் கணேசன், சட்டப்பேரவை செயலாளர் ஜமாலுதீன் கடந்த 6 ஆண்டுகளாக பணி நீட்டிப்பில் உள்ளதாகவும், மேலும் 3 ஆண்டுகள் அவருக்கு பணி நீட்டிப்பு வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதை எதிர்த்து முதல்வரிடம் மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார். அது மட்டுமின்றி தலைமை செயலக ஊழியர்களை ஜமாலுதீன் தரக்குறைவாக பேசி வருவது குறித்தும் முதல்வரிடம் மனு அளித்துள்ளதாகவும் கணேசன் தெரிவித்தார். கண்ணியத்துக்கு பேர் போன தமிழ்நாடு தலைமை செயலக சங்கத்தின் ஒரு நிர்வாகியை இது போன்று ஏக வசனத்தில் பேசிய திரு ஏஎம்பி ஜமாலுதீன் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை செயலாளர் அவர்களுக்கு இனி வருங்காலத்தில் எந்த பணி நீடிப்பும் எந்த பதவி உயர்வும் கொடுக்கக்கூடாது என்பதுதான் திட்டமான எங்களுடைய கோரிக்கை. வரும் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை பள்ளி வாகனங்களுக்கு ஆய்வு நடைபெறும் என சென்னை மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் தெரிவித்துள்ளார். பள்ளி வாகனங்களின் திறன், தரம், பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்களை சோதிக்கும் ஆய்வு ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறுகிறது. இந்த ஆண்டின் ஆய்வு குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர், பாதுகாப்பு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன், சென்னையில் பள்ளி வாகனங்களை பரிசோதனை செய்ய 2 குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 200 பள்ளிகளின் 571 பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆர்டிஓ அந்த துறையை சார்ந்த அதிகாரிகள், அதேபோல காவல்துறை அதிகாரிகள், அதேபோல் கல்வித்துறையுள்ள அதிகாரிகளும் அதை உறுப்பினராக இருப்பார்கள். இந்த அதிகாரிகள் வருகின்ற 16/5 முதல் 22/5 வரை அந்த குறிப்பிட்ட இடத்தில் அந்த கல்வி நிறுவனங்களால் நடத்தக்கூடிய அந்த வாகனங்களை வரவழைத்து நேரடியாக ஆய்வு செய்து அந்த ஆய்வினுடைய தர நிர்ணயத்தின் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்த பிறகு அதற்குண்டான பர்மிட் கொடுப்பாங்க. சென்னை அண்ணா சாலையில் கார் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை திருவல்லிக்கேணியில் இருந்து வாடிக்கையாளர்கள் 3 பேரை ஏற்றிக்கொண்ட கால் டாக்ஸி ஒன்று அண்ணா சாலையில் உள்ள பார்க் ஹோட்டல் அருகே வந்து கொண்டிருந்தது. அப்போது கார் என்ஜினில் புகை வருவதை கண்ட ஓட்டுநர் உடனே சாலையில் காரை நிறுத்தி அனைவரையும் இறக்கியுள்ளார். அதற்குள் காரில் இருந்த பேட்டரியில் தீப்பற்றி எரிய தொடங்கியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அருகில் இருந்த பொதுமக்கள் தண்ணீர் ஊற்றி தீயை அணைக்க முயற்சித்தனர். தகவலறிந்த தீயணைப்பு வீரர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர். ஓட்டுநரின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் காரணமாக சென்னை அண்ணா சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கஸ்டமர் இருந்தாங்க வண்டியில வரும்போது புகை வந்ததுன்னு வண்டியை ஓரம் கட்டினேன். ஓரம் கட்டினோடனே ஃபயர் ஆயிடுச்சு. வண்டி ஃபுல்லாக ஃப்ரண்ட் ஃபுல்லாக டேமேஜ். வண்டி ஃபுல்லாக நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 29வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பெண்கள் மண்ணை உண்ணும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்தது. இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். 29வது நாளாக நீடித்து வரும் இந்த போராட்டத்தில்
அப்பகுதி பெண்கள் வாழை இலையில் மண்ணை கொட்டி உண்ணும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராகவும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மதுரையில் லட்சக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோஷம் முழங்க வைகை ஆற்றில் பச்சைப்பட்டு உடுத்தி கள்ளழகர் ஆற்றில் இறங்கினார். சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஒவ்வொரு மண்டகப்படியாக வலம் வந்த கள்ளழகர் காலை 6:23 மணிக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோஷம் முழங்க பச்சைப்பட்டு உடுத்தி தங்க குதிரையில் வைகை ஆற்றில் இறங்கினார். அழகர் பச்சைப்பட்டு உடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினால் அந்த வருடம் விவசாயம் செழிக்கும் என்பது ஐதீகம். ஏராளமான பக்தர்கள் கைகளில் தீபம் ஏந்தி கள்ளழகரை வரவேற்றனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் அழகரை தரிசனம் செய்தனர். விழுப்புரம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா மற்றும் திருநங்கைகள் தாலி அறுத்துக் கொள்ளும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கூவாகத்தில் அமைந்துள்ளது கூத்தாண்டவர் கோவில். இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து திருநங்கைகள் பங்கேற்று தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா மற்றும் திருநங்கைகள் தாலி அறுத்துக் கொள்ளும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் திருநங்கைகள் அனைவரும் முதல் நாள் தாங்கள் கட்டிக்கொண்ட தாலியை அறுத்தனர். பின்னர் தாங்கள் வைத்திருந்த பூவை எடுத்தும் வளையல்களை உடைத்தும் வெள்ளை புடவை அணிந்தும் விதவை கோலம் பூண்டனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஏராளமானவர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். காண்போரின் கண்களுக்கு விருந்தளித்து மனதை நிறைவடைய செய்யும் இயற்கையின் அதிசயம்தான் ஏழைகளின் ஊட்டியான ஏற்காடு. கோடை விடுமுறையையொட்டி ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் குவிய துவங்கியுள்ளனர். 42வது கோடை விழா மலர் கண்காட்சிக்கு முன்னேற்பாடு பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வளர்ந்து நிற்கும் வானுயர்ந்த மரங்கள், வழியெங்கும் வகிடுகளாய் வளைவுகள், இதயம் வருடும் பனிக்காற்று என கடல் மட்டத்தில் இருந்து 5000 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது ஏற்காடு. இங்கு அழகு மற்றும் இதமான வானிலை உள்ளதால் சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது. ஊட்டி போன்ற மற்ற மலை வாசஸ்தலங்களுடன் ஒப்பிடும்போது இங்கு பல விஷயங்கள் மிக மலிவாக இருப்பதால் ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுகிறது. வந்ததுல பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் கார்டன், போட்டிங்கு, சேரோயின் டெம்பிள், பக்கோடா பாயிண்ட்டு, இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போனேங்க. போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஏழைகளின் ஊட்டின்னு சொல்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பணம் வாங்கிட்டு தான் உள்ளே என்ட்ரன் பண்ணுறாங்க. ஆனால் உள்ளே அந்த பணம் வாங்கிட்டு உள்ளே போய் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அந்தளவுக்கு மெயின்டைன் இல்லாமல் இருக்குது. மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோனு, கேமரா இப்படி எடுத்துகிட்டு போனால் ஒன்றுக்குமே தனித்தனியாக பணம் வாங்குறாங்க. ஆனால் உள்ளே எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் பணம் மட்டும் கேட்குறாங்க. அது எந்த விதத்தில் நியாயம்னு தெரில. இதெல்லாம் கொஞ்சம் சீரமைச்சா நல்லாயிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். பரந்த அமைதியான பள்ளத்தாக்குகளும் இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகளையும் உடைய ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் கண்டு களிப்பதற்கான இடங்கள் பல உண்டு. தற்போது கோடை விடுமுறை நாட்களில் ஏற்காட்டில் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்து வருகிறார்கள். ஏரியில் படகு சவாரி, அண்ணா பூங்கா போன்ற இடங்களிலும் அதிக எண்ணிக்கையில் குடும்பமாக பயணிகள் வலம் வருகிறார்கள். அவர்கள் பூங்காவில் வைக்கப்பட்டிருக்கும் பல வண்ண மலர்ச்செடிகளை பார்த்து மகிழ்கிறார்கள். இதேபோல் பக்கோடா பாயிண்ட், லேடி சீட், ஜென் சீட், ரோஜா கார்டன் ஆகிய இடங்களிலும் அதிக அளவில் பயணிகளை காண முடிகிறது. சுற்றுலா பயணிகள் குவிய துவங்கியுள்ளதால் அங்குள்ள தனியார் விடுதிகள் அனைத்தும் நிரம்பி உள்ளன. மோரோவர் ஸ்டேயிங் பிளேசஸும் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் எல்லாமே நாங்கள் சுற்றி பார்க்கலான்னு இருக்கோம். கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ அங்கே கீழே சேலன்னும் போது ரொம்ப நேற்று வெதர் ரொம்ப ஹாட்டாக இருந்தது. இங்கே மேலே ரொம்ப நல்லாயிருக்கு ஏற்காடில் வெதர். இந்நிலையில் கோடை விழாவுக்கு ஏற்காடு அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, ரோஜா தோட்டம் ஆகியவற்றை தயார்படுத்தும் பணியில் தோட்டக்கலைத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்ணா பூங்காவில் ஏற்காடு டேலியா, சால்வியா, கோழிக்கொண்டை, ஜினியா, பான்சியா, காஸ்டர், மேரிகோல்ட், கேலண்டுலா உள்ளிட்ட பல்வேறு வகை பூச்செடிகள் மலர் கண்காட்சிக்காக 10,000 பூந்தொட்டிகளில் தயாராகியுள்ளன. மேலும் மலர் கண்காட்சிக்கு சில நாட்கள் முன்
ஜர்பைரா, கார்னேஷன் மலர்கள் ஊட்டி, கொடைக்கானல், பெங்களூர் ஆகிய இடங்களில் இருந்து வரவழைக்கப்பட்டு சிறப்பு உருவங்கள் உருவாக்கப்பட உள்ளன. நாங்கள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறோம். இதுவே நல்லா இருக்குது. இன்னும் ஃப்ளாஸ்லாம் இன்னும் ஃபுல்லாக வச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே இருக்குது சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதெல்லாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி எல்லா திங்ஸுமே இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏற்காட்டில் மலர் கண்காட்சிக்கு முன்னேற்பாடு நடவடிக்கை தொடங்கியுள்ளது. கடந்த ஆண்டை போல இல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை முடியும் முன்னரே கோடை விழாவை நடத்த வேண்டும் என்பது சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம். புதுச்சேரியில் இருந்து ரவுடிகளை வெளியேற்ற காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் ரவுடிகளை ஒடுக்க குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய நடவடிக்கை எடுக்க ஆணையிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். கொள்ளை எங்கேயும் நடக்கல, ஆள் கடத்தல் நடக்கல, நில அபகரிப்பு நடக்கல, வீடு அபகரிப்பு நடக்கல, மக்கள் அமைதியா இருக்கிறாங்க. ரவுடிகளுக்குள்ள பிரச்சனை நடக்குது. உங்களுக்கு தெரியும். ஒன்று இது கூடப்பாக்கத்தில் நடந்தது கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, அங்கே வேலையாளர் கொலை தொழில் பிரச்சனை, இங்கே உருவையாறில் நடந்தது ரவுடிகளுக்குள்ள பிரச்சனை, இங்கே நடந்தது உங்களுக்கு இதில் மேட்டுப்பாளையத்தில் நடந்தது ரவுடிகளுக்குள்ள பிரச்சனை. இதில் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பு கிடையாது. ரவுடிகள் ஒரு ரவுடியை இன்னொருத்தர் வெட்டிக்கிறான். அதையும் நாங்கள் தடுக்க நடவடிக்கை எடுக்கிறோம். எங்களுடைய காவல்துறையை முடிக்க விட்டு ரவுடிகளுக்கு குற்றத்தடை சட்டத்தில் போடுறதுக்கான நடவடிக்கை புதுச்சேரி மாநிலத்தில் வெளியே. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.